கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நேற்றைய தினத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். பூரண ஆசீர்வாதம் வேற, பரிபூர்ண ஆசீர்வாதம் வேற. உலகம் முழுவதும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம் கொஞ்சத்திலே ஆண்டவரோடு இருந்திருப்போம். பிசாசு நமக்கு விரோதமாக ஏராளமான காரியங்களை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும், தன்னுடைய மந்தை, தன்னை நம்புகிற மந்தைக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்ல அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்ப ஜீவன்னா உயிர். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம ததம்பி கொண்டிருப்போம், தத்தளித்து கொண்டிருப்போம் இல்லையா? நமக்கு பலனை தர வருகிறார். ஜெபத்துல, பரிசுத்தத்துல, உண்மையில, நீதியில, நியாயத்துல வாழணும்னு நினைக்கிறோம், சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தத்தளிக்கப்படும் போது அவர் வந்து நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, நமக்கு பூரண ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தரை நம்பும் போது அது பரிபூர்ணமாய் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் சீக்கிரமாய் சிலர் மரித்து போவார்கள். ஏன் இந்த குடும்பத்தில் சீக்கிரமா மரித்து போறாங்க? அது ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு சாபமாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. அப்படின்னா ஆடுகளை குறித்து சொல்லுகிறார். ஆடுகள் என்றால் நாம தான். அப்போ நம்ம சில ஆடு, நொண்டி ஆடு இருக்கும், சில ஆடு கஷ்டப்பட்ட ஆடு இருக்கும். அந்த ஆடுகளை எல்லாம் அவர் விட்டு விடாதபடி அதை பலப்படுத்தி எடுக்கிறார். அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு வருகிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், உயிரற்று கிடக்கிற, செத்து போய் கிடக்கிற, அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தாராம். அப்போ அவரை நாம் நம்பும் பொழுது இது நடக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வெளிப்பாடை கொடுத்து எங்களுக்கு பேச வைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற பிள்ளைகள், ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாவில் ஷேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து தேவராஜ்யத்துக்கு வரட்டும். என் சகோதரர்களை, சகோதரிகளை மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.